கங்காவும் காவேரியும் வந்து அப்படியே கட்டிப்பிடிச்சு 2 பேரும் பயங்கரமா அழறாங்க. அத பார்க்கும்போது அப்படியே வந்து விஜயும் நம்ம குமரனும் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க நெகிழ்ச்சியோட. அப்படியே 2 பேருமே பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. சரி அவங்க 2 பேரும் நெறைய பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே நிற்கிறாங்க. உண்மையிலேயே இவங்களோட அன்பை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி வந்து அவங்க திட்டினாங்க. ஆனா இப்போ வந்து அவகிட்ட இந்த மாரி குழந்தை மாரி பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் கிட்ட சொல்றாரு. இவங்க சின்ன வயசுலேருந்து இப்படிதான் ஒரே வீட்லேருந்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இவங்க அக்கா தங்கச்சிங்களே 4 பேரில் இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப பாசமானவங்க. அவ்வளோ அளவுக்கு பாசமாக இருந்தவங்க இன்றைக்கி பிரிஞ்சு கிடக்குறாங்கன்னா அதுக்கு காரணமே நான் தான். நான் தப்பு பண்ணதால தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்க. அதனால தான் இன்றைக்கி என்னால் தாங்க முடியாமல் நான் உண்மையை சொல்லிட்டேன். உண்மையிலேயே நீங்கள் செஞ்சது பெரிய விஷயம். நான் செஞ்சது பெரிய விஷயம் இல்லைங்க. காவேரி பண்ணது தான் பெரிய விஷயம். அவள் பண்ணது வந்து அளவே இல்லாதது. அவள் இந்த அளவு வந்து அவங்க அக்கா அவளை வெறுத்து கூட வந்து எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ நாள் வந்து அவள் இருந்தா. இப்போ வரைக்கும் கூட அவள் வந்து உண்மையை சொல்லவே சொல்லலை. இப்போ கூட நான் தான் அந்த உண்மையை சொல்கிறேன். காவேரி உண்மையிலேயே கிரேட்டுங்க. காவேரி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உண்மையிலேயே காவேரி கிரேட்டு தான். நான் கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே பார்க்குறாரு விஜய். அவருக்கு வந்து ஒரு விதமான புதுவித அன்பு வந்து காவேரி மேலே ஏற்படுது. அப்படியே காவேரியை பார்த்துட்ருக்காரு. உண்மையிலேயே காவேரி கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாளும் காவேரி வந்து எனக்கு புதுசாகவே தோன்றா. அவள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அவளோட மனசு ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து மனசுலேயே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து கங்காவும் குமரனும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. என்னக்கா நான் இவ்வளோ சொல்லி கூட நீ போகிற, நான் வேணால் ஸ்டே பண்ணிக்கிறக்கா ஹோட்டலில், நீ இங்கேயே பண்ணிக்கோ அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, என்னோட லக்கேஜ்லாம் பாரு நான் உள்ளே தான் வச்சுருக்கேன். அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையா அதுக்காக தான் போகிறோம். அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சீக்கிரமாகவே நாங்கள் வந்துடுவோம் ஓகேவா. அதனால் நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க. நான் இங்கே உன் கூட தான் இருப்பேன். இதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நிஜமாவாக்கா அப்படின்னோடனே நிஜமா தாண்டி அப்படின்னோடனே சரிக்கா அங்கே என்ன பிரச்சனை, ஏதோ வந்து வேலி போகிற பிரச்சனையாடி, எனக்கும் ஒன்றும் புரியல. அப்போலேருந்து அந்த பிரச்சனை இருக்கேக்கா. ஆமாடி அதே பிரச்சனை தான் இப்போவும். இப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நானும் வரட்டுமா, நீ எதுக்குடி அந்த பிரச்சனையெல்லாம், நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்கேன் இவர் கூட. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே இல்லைக்கா நானும் வந்து அவரும் வரோம், நீ தனியாலாம் ஒன்றும் போவேணா, அங்கே வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னொன்னே சரி என்னங்க போகலாம்ல அப்படின்னோடனே விஜய் வந்து சரி போகலாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு 4 பேருமே கிளம்புறாங்க. எதுக்கு உங்களுக்கு வீண் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், இவங்க அத்தை வீட்டுக்கு இவ கூட்டும் போனதே இல்லை, அதனால் நாங்களும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வராங்க. குமரோட அம்மா வந்து இங்கே நிறைய பேர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு குமரன் ஓடி வந்து என்னாச்சுமா அப்படின்றாரு. இங்கே பாடுறா எப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களா, இது நம்ம இடம்டா, ஆனால் அவனோட இடம்னு சொல்லிட்டு ஆளுங்களை எடுத்துன்னு வந்து அளக்குறான்டா அப்படின்னோடனே எப்படிப்பா அது எப்படி உங்கள் இடமாகும், நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா எந்த இடம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. என்னங்க இது அநியாயமாக இருக்குது, வேணா நீங்கள் பட்டாவை பார்த்துக்குங்க, எங்களோடதும் பார்க்கணுங்க, உங்கள் பேப்பரையும் பாருங்கள், அது எப்படிங்க இந்த இடம் உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னோடனே அதெல்லாம் தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. குமரனுக்கு அவங்களுக்கும் கை கலப்பே ஆகிடுது. அந்த டைமில் விஜய் குறுக்கிட்டு வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கோ அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த நிலம் அளக்கிறவங்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து காசை வாங்கிட்டு யாருக்கு வேணாலும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது புரியுதா, சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க நான் நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அவரும் சரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. நம்ம குமரோட அம்மா தேங்க்ஸ்ப்பா, நீ வந்ததால் இவ்வளோ வந்து நல்லது நடந்துச்சுப்பா, இல்லைன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு இழுத்துக்கினே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. காவேரி வந்து ஏங்க எப்படிங்க இப்படி ஒரே நிமிஷத்தில் இவ்வளோ நாள் பிரச்சனை தீர்த்து வச்சிட்டீங்க அப்படின்றாங்க. கங்கா குமரன் அதுக்கப்புறம் குமரனோட அம்மா எல்லாருமே வந்து விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. விஜய் கொண்டாடுறாங்க. இது முடியுது.